பிரைஸ் த லார்ட். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலைமையிலே இருந்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறதா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அது என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்னு ரொம்ப யோசிக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரோடு பேசுகிற, ஜபத்தின் மூலம் பேசுகிற தேவ பிள்ளையாக இருக்கிற காரணத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து ஆசீர்வாதமான தேவ திட்டங்களை உங்கள் மீது வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அது என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும்னு ரொம்ப குழம்பிக்கொண்டே இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து வச்சிருக்கிற அந்த தேவ திட்டத்தை உங்களால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பது மனித சிந்தனையின் படியானது அல்ல. அது தேவ திட்டம், தேவன் சிந்தனையின் படியானது. மனிதனால் நினைத்து எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கான ஆசீர்வாதங்கள் நிறைந்தது. நீங்கள் ஆண்டவருக்குள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களோ இதே மாதிரி தொடர்ந்து நிலைத்திருங்கள். அந்த தேவ திட்டம் உங்களை வந்து அடையும் பொழுது நீங்கள் நிலைத்திராத சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்தடையும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.